தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். பூந்தமல்லி அருகே செங்கல் சூளையிலிருந்து 43 கொத்தடிமைகளை வருவாய்த்துறையினர் மீட்டெடுக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சனி. தற்போது அண்மை செய்தியாக பூந்தமல்லி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 43 பேரை அரசு அதிகாரிகள் தற்போது மீட்டுள்ளனர். அதாவது சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே பாரிவாக்கத்தில் மீட்கப்பட்ட அனைவரும் தற்போது பத்திரமாக சமுதாய நல கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு இமெயில் மூலம் இந்த பகுதி, அதாவது வயலாநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய செங்கல் சூளையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு 50க்கும் மேற்பட்டோர் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வருவதாக இமெயில் மூலம் அரசு அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதனை அடுத்து வருவாய் கோட்டாட்சி, அதாவது திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அரசு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த நிலையில் அந்த பகுதியில் சட்டவிரோதமாக ஒரு 13 குடும்பங்கள், அதாவது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 13 குடும்பங்கள், மொத்தமாக 43 பேர் கொத்தடிமைகளாக, அதாவது குறைந்த கூலிக்கு, அதாவது வாரம் 200 ரூபாய் கொடுத்து வேலை வாங்கும் ஒரு அவல நிலை ஏற்பட்டிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர்களை அரசு அதிகாரிகள் தற்போது மீட்டுள்ளனர். மேலும் மீட்கப்பட்ட அனைவரையும் ரயில் மூலம் இன்று இரவு ஒடிசா மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கவும் அரசு அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இந்த பகுதியில் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த 43 அதாவது குழந்தைகள் உட்பட 43 பேரை மீட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி மீட்கப்பட்ட அனைவரும் தற்போது பத்திரமாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் உடைமைகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோமசுந்தரம்.